பொள்ளாச்சியில் வழக்கறிஞர் இமயவரம்பன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் குழு வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பின் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாராட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். டிசம்பர் 6 அன்று சென்னையில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கர் பற்றியும் இழிவாக பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக வழக்கறிஞர் இமயவரம்பன் கூறுகையில், வழக்கறிஞர் இமயவரம்பன், பொள்ளாச்சி. சென்னையில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலினுடைய வெளியீட்டு விழாவிலே வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்பவர் அம்பேத்கரை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் தவறான செய்திகளை பேசியிருக்கிறார். அதாவது மத பெரும்பான்மைக்காகவும், மத பெரும்பான்மை மட்டுமல்ல சாதிய பெரும்பான்மைக்கும் சேர்த்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார் என்று சொல்லி ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை அந்த புத்தக வெளியீட்டில் வெளியிட்டிருக்கிறார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் பொள்ளாச்சி சாராட்சியர் அவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். மேலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே 1,45,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றும் அவர்களில் 90% பேர் 95 லட்சம் பேர் ஆயிராவது சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்குள்ளேயே ஒரு சமூக பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழகத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் அது மன்னராட்சி என்று சொல்லியும் இது காலத்துக்கும் தொடராது என்றும் அதை நாங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லியும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் அந்த அரசை தேர்ந்தெடுக்கிற வாக்காளர் பெருமக்களையும் அவர்கள் கொச்சைப்படுத்துகிற விதமாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பொள்ளாச்சி சாராட்சியரிடம் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்.